சத்யகாம ஜாபாலர். கிருஷ்ணரை பற்றி சொல்லும் பொழுது கிருஷ்ணாய தேவகி புத்திராய என்று வருகின்றது. அவர் வசுதேவர் பிள்ளை என்பதாலேயே பிரசித்தமான வசுதேவ என்கின்ற நாமத்தை பெற்றவர். 116 வயது ஆயுளும் முதல் பாகத்தில் வசுக்கள்தான் பிரதானமாக இருப்பது. ஆனாலும் தம்முடைய மாயாவித்தனத்திற்கு ஏற்ப தேவகி புத்திரர் என்றே இங்கே தம்மை ரிஷிகளுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறார். அவர் கிருஷ்ணாவதாரத்தை ஏற்படுத்திய வித்து எதுவோ அதை வசுதேவர் மனதில் தரித்து தேவகியின் மனசுக்கு அனுப்பி வைத்ததாகத்தான் பௌதீக கர்ப்பமாக இல்லாமல் மானசீக ரீதியில் பாகவதத்தில் சொல்லியிருக்கிறதே தவிர சரீர சம்பந்தத்தால் அவர்களை அப்பா அம்மா என்று சொல்லும்படியாக அதில் காட்டவில்லை. ஆனாலும் தேவகி வாஸ்தவமாகவே கர்ப்பவதியாக இருந்துதான் அவரை பெற்றிருக்கின்றார். அதனால் அவளுக்குத்தான் ஓரளவுக்காவது மாத்ருஸ்தானம் கொடுக்க இடம் இருக்கின்றது. உபனிஷத்தில் அம்மாவின் பெயரால் சொல்லப்பட்ட மற்றொருவர் சத்யகாம ஜாபாலர் என்பவர். இளம் வயதில் இவர் அப்பா என்ன ஆனார் என்று தெரியவில்லை. ஆதலால் அம்மாவுடனேயே வசித்து கொண்டிருந்தார். அவர் தன் வயதை ஒத்த பிள்ளைகளில் ஒரு குருகுலவாசம் செய்து கொண்டு பிரம்மச்சரியம் அனுஷ்டிப்பதைக் கண்டு தாமும் அப்படி செய்ய ஆசைப்பட்டு அன்னையிடம் சென்று தன் ஆசையை சொல்லி குருகுலத்தில் கோத்திரம் என்று கேட்டால் என்னவென்று சொல்வது என்று கேட்டார். அப்பொழுது அவருடைய அன்னை, அப்பா குழந்தை பல இடங்களில் சேவகம் செய்து வாழ்க்கை நடத்தும் எனக்கு என்றோ யவ்வனத்தில் பிறந்த உன்னுடைய கோத்திரம் தெரியவில்லை. என் பெயர் ஜாபாலா. அதனால் குருகுல ரிஷி கேட்கும் பொழுது சத்யகாம ஜாபாலன் என்று சொல்லு என்கின்றாள் அன்னை. அவன் ஹாரிக்கம் கௌதமர் என்கின்ற ரிஷியிடம் அம்மா போய் சொன்னதை அப்படியே சொல்லி நமஸ்கரிக்கின்றான் சத்யகாமன். அவர் அவனை சிஷ்யனாக சேர்த்து கொள்கின்றார். அம்மா பெயரில் இப்படி அபூர்வமாக ஆங்காங்கே ஒவ்வொரு விஷயங்கள் காணப்படுகின்றது. அதில் சிஷ்யன் எப்படி சத்தியசந்தனாக இருக்க வேண்டும், மான அபிமானம் விட்டு இருக்க வேண்டும், வித்தியைக்காக தாகம் எடுத்தவனாக இருக்க வேண்டும் என்பதோடு தயங்காமல் அப்படிப்பட்டவனுக்கு உபதேசம் கொடுப்பது குருகுல லட்சணம் என்பதும் தெரிகின்றது. அப்பா யார், கோத்திரம் என்ன என்று சொல்ல தெரியாதவன் என்றாலும் தப்பாக நினைத்து கொள்ளாமல் அந்த ரிஷி பையனை குருகுலத்தில் சேர்த்து கொண்டார் என்கின்ற பொழுது சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு என்னும் திருவள்ளுவரின் குரல்தான் ஞாபகம் வருகின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.